அடுத்தது என்னன்னா பாட்டு. அந்த பெந்தகோஸ்து பாட்டும் அது போன்ற ஒரு நிலைப்பாடு தான். அதுதான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் வெளியிட்டிருக்கார் ஒரு செய்தி. அந்த செய்தியில் என்ன சொல்கிறார் என்றால், 6 வகையான கத்தோலிக்க பாடல்கள் கடவுளை புண்படுத்துகின்றன என்றும் நீங்கள் ஏன் அவற்றை பாடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் விளக்கம் தருகிறார் ஒரு பேச்சில். சரியா? அப்ப இந்த புண்படுத்துதல், கடவுளை புண்படுத்துகின்றன அப்படின்னு ஏன் சொல்கிறார் பாருங்க. அதுக்கு ஒரு 6 விளக்கம் சொல்கிறார், சுருக்கமாக சொல்லிடுறேன் பாருங்க. வழிபாட்டு இசையில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் பின்வருமாறு என்று சொல்கிறார் போப்பாண்டவராகிய திருத்தந்தை. போப்பாண்டவராகிய திருத்தந்தை ஏன் நான் சொல்கிறோன்னா, முதல்ல திருத்தந்தைன்னு நிறைய பேர்கிட்ட சொல்லல. திருத்தந்தைன்னா அருட்தந்தைன்னு நினச்சிக்கிறாங்க பொதுமக்கள், ரைட்டி. அவங்களுக்கு அது போப்பாண்டவர்னு தெரில. அப்போ ரெண்டையும் சேர்த்து சொன்னால் ஓரளவு 3/4 பேருக்கு தெரியுது. மற்றும் சிலருக்கு போப்பாண்டவர்னா யாரும் கூட தெரியல. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத இதுதான். ஏன்னா அவங்களுக்கு சரியான மறைக்கல்வி இல்லை. அதனால் போப்பாண்டவர்னா யாருன்னு தெரியல, திருத்தந்தைன்னா தெரியல. அதனால் அதை தனியாக சொல்ல வேண்டியிருக்கு. சும்மா உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அப்போ இந்த போப்பாண்டவராகிய திருத்தந்தை எதையெல்லாம் ஆபத்துன்னு சொல்கிறார் பாருங்கள். முதல்ல தூய ஆவியால் தூண்டப்படாத பாடல்கள், தூய ஆவி பாடல்கள் என்று பாடுகிறார்கள் அல்லவா, அருங்கொடை பாடல்கள். அவையெல்லாம் தூய ஆவியால் தூண்டப்பட்ட பாடலா என்றால் இல்லை. அதான் இந்த 6 ரீசனையும் படித்தோம்னா அது நமக்கு புரியும். அதை ரிவர்ஸில் படிச்சிருக்கலாம். இருந்தாலும் முதல்ல தூய ஆவியால் தூண்டப்படாத பாடல்கள் யாவை? தூய ஆவின்னா யாரு? அது முதல்ல தெரியணும். தூய ஆவி ஜப கூட்டம் நடக்கிறது, அங்கே தூய ஆவியாக இறங்குவது தூய ஆவி அல்ல, தூய ஆவியானவர் அல்ல. ஏன் அப்படின்னா, தூய ஆவியானவர் திருவருட்சாதனங்களில் குறிப்பாக நம்முடைய நற்கருணையில் வீற்றிருப்பவர் தான் தூய ஆவியானவர். அப்போ இந்த தூய ஆவி பாடல்கள், அந்த தூய ஆவி ஜபக்கூட்டம், அதில் என்னன்னா நற்கருணை நம்பாதவர்களுக்கும் மீட்பு உண்டு என்று சொல்லக்கூடிய ஆவி அவதனுடைய பாடம் பாருங்க. நற்கருணை நம்பாதவர்களுக்கும் மீட்பு இருக்கிறதா? சிசிசி என்ன சொல்கிறது இல்லையா? சிசிசியில் என்ன சொல்லுதுன்னா 2 இடம் சொல்லுது. ஒன்று நற்கருணை இல்லாமல் மீட்பில்லை, இன்னொன்று திருச்சபை இல்லாமல் மீட்பில்லை. 1129 அப்படின்னு 1129 எடுத்து படித்தால், அப்புறம் 1257 1257 இது ரெண்டையும் படித்தீர்கள் என்றால் அதில் தெளிவாக சொல்லுகிறது, நற்கருணை இல்லாமல் மீட்பில்லை, அதை உடன்படிக்கை இல்லாமல் மீட்பில்லை, திருச்சபை இல்லாமல் மீட்பு இல்லை. 1129 புதிய உடன்படிக்கை இல்லாமல் மீட்பில்லை என்றும் சொல்லுகிறது. ஆனால் இந்த அறுவடை இயக்க தூய ஆவி, அதான் ஒரு ஆவி, தூய ஆவின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் தூய ஆவின்னு எடுத்துக்காதீங்க. அது தூய ஆவியானவருக்கு எதிரான ஒரு ஆவி. அந்த ஏன் எதிரானதுன்னா, அந்த ஆவி என்ன சொல்லுதுன்னா, நற்கருணை நம்பாதவர்களுக்கும் மீட்பு உண்டு அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த முறை பாடலையே ஏன் இங்கே கொண்டு வருகிறார்கள் என்றால், இந்த நற்கருணை நம்பாதவர்களுக்கு இந்த பாடல் பாடுவதால் நிறைய அருங்கொடைகள் கிடைக்கின்றன. ஆவியின் கொடைகள், ஆவியின் கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவோம். அந்த கொடைகள் கிடைக்கின்றன என்று நம்புகிறார்கள் அந்த அருங்கொடை இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அதை நம்பி அந்த ஆவியை பெறதான் இந்த பாடல்களையும் இங்கே பாடி இங்கே அதை வழிபாட்டை இங்கே நடத்துகிறார்கள். அந்த நோக்கம் என்பது ஆவியை பெற என்று தானே இருக்கிறது, மீட்பை பெற என்று இல்லை. அதனால்
அவர் சொல்கிறார். ரெண்டாவது காரணம், ரெண்டாவது டேஞ்சர் என்ன சொல்கிறாருன்னா, திருவிவிலிய அடிப்படை இல்லாத பாடல்கள், அருங்கொடை பாடல்கள் திருவிவிலிய வார்த்தைகளை பயன்படுத்தும், ஆனால் அதில் திருவிவிலிய அடிப்படை இருக்காது. அது நான் திருவிவிலிய அடிப்படை, திருவிவிலிய அடிப்படைன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சொன்ன அல்லவா மீட்பு என்றால் என்ன, அதுக்கு உள்ள பதில் தான் திருவிவிலிய அடிப்படை. திருவிவிலியம் இதை தான் சொல்லித்தருது நமக்கு. மீட்பு என்றால் என்ன, அது எப்படி கிடைக்கும், அது எப்படி பெற்றுக்கொள்வது, இதை தான் திருவிவிலியம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பாடல்களை பாடியோ படித்தோ பார்த்தீர்கள் என்றால் அதில் இதை குறித்து எதுவுமே இருக்காது. எல்லாமே ஊனியல்பு நாட்டம், எல்லாமே இங்கே ஆசீர்வாதம் பெறணும், அதை பெறணும், காசு பெறணும், ஆரோக்கியம் பெறணும், இப்படி தான் இருக்கும் ஒழிய உடன்படிக்கை செய்து மீட்பு பெறணும், உறவு பெறணும் அப்படிங்கிறது அதில் இருக்காது. அதனால் அதில் திருவிவிலிய அடிப்படை இல்லை. மூன்றாவது, உலகிலான, அதாவது மீட்க உதவாத ராகம் மற்றும் தாளங்களை கொண்ட பாடல்கள். பாருங்கள், அந்த எல்லா பாட்டிலையும் நம்ம கைத்தட்டி பாடுவதில்லை. இந்த அருங்கொடை இயக்க பாடல் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கைத்தட்டி கூச்சிக்கிட்டு கும்படிச்சு கூத்தடிச்சுட்டு பாடுவாங்க அந்த திருப்பலியில். அப்போ திருப்பலியில் இது மாதிரிலாம் கும்மாளம் போடக்கூடாது என்று திருத்தந்தை அவர்கள் அட்வைஸ் செய்கிறார். அப்போ அந்தக்கு உதவக்கூடிய ராகங்கள், அந்த ராகம் இல்லைன்னா அருங்கொடை இயக்கம் இன்றைக்கி இயங்காது. அதான் உண்மை. அங்கே ஒன்று தூயாவி இயக்கினால் அது எந்த பாடலாக இருந்தாலும் அங்கே தூயாவியானவர் இயக்கி அங்கே இறங்குவதற்கு வேண்டிய அந்த பரவச நிலையை அவரால் தர முடியும். ஆனால் இங்கே எப்போ பரவச நிலை கிடைக்கும் என்றால் இந்த ராகம் இருந்தால் தான் கிடைக்கும். இந்த ராகம் இல்லாமல் ஒரு ஜப கூட்டத்தை நடத்தி பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒருவருமே அந்நிய பாஷை பேச மாட்டார்கள், கைத்தட்ட மாட்டார்கள், ஒன்றுமே நடக்க, தூங்கிட்டு இருப்பாங்க. அங்கே தூங்குறவங்களை எழுப்பி விடுறதுக்காக பயன்படுத்தும் டெக்னிக் தான் அந்த பாட்டு பாடுவது இல்லையா. நீங்களாம் கையாளலாம் என்ற திட்டத்தில் இதுக்கு முன்பு இருந்திருக்கலாம். ஆனால் இனி இருக்கக்கூடாது. ஏனென்றால் திருத்தந்தை அவர்களே சொல்கிறார், அந்த பாடல்களெல்லாம் அந்த முறையெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கான விளக்கம், தியாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தான் அவர் அந்த ஸ்பீச் கொடுக்குறார், அந்த டாக்கு. அதோட தமிழாக்கம் தான் வாசிச்சுட்டு இருக்கிறோம். நான்காவது என்னன்னா, மீட்க வல்ல உண்மையை விட பரவச நிலையை அதிகம் தூண்டும் பாடல்கள். அதாவது மீட்க வல்ல உண்மை குறித்த செய்தியை சொல்வதை விட பரவச நிலையை தூண்டுவதற்கு உதவும் பாடல் தான் நமக்கு ஆபத்தான பாடலாக இருக்கிறது. அதுதான் அருங்கொடை இயக்கம். மீட்க வல்ல உண்மையை விட, மீட்க வல்ல உண்மையை வெளிப்படுத்துவதை விட பரவச நிலையை அதிகம் தூண்டக்கூடிய பாடல்கள். பரவச நிலைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அருங்கொடை இயக்கத்துக்கு போயிருப்பீங்க, உங்களை நிச்சயம் யாராச்சும் அழைச்சிருப்பாங்க, கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா இப்போல்லாம் அருங்கொடை இயக்கத்தில் ஈடுபாடு இல்லைன்னா ரிலீஜியஸ் பீப்புள் தேர்ந்தெடுக்கப்படுறதில்ல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ அந்த ஜபங்களுடைய நோக்கம் நாம் நல்ல கவனித்து பார்த்தோம் என்றால், எப்படியோ சீக்கிரத்தில் ஒரு பரவச நிலை எல்லாரும் வரணும், அப்படியே டங்ஸில் பேசணும், அது அந்நிய பாஷைன்னு சொல்கிறாங்க இல்லையா, டங்ஸில் பேசிட்டா அப்படியே உங்களுக்கெல்லாம் பரவச நிலை வந்துடுச்சுன்னு அப்படியே நினச்சிக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் கை தட்டணும், குதிக்கணும், லவலவான்னு கத்தணும், என்னென்னமோ செய்யணும். இதுதான் அந்த பாடலின் நோக்கமாக இருக்கிறது. அதை விரைவில் வர வைக்க தான் அந்த அருங்கொடை பாடல்களை பாடுவார்கள். மீண்டும் மீண்டும் பாடும்போது அந்த நம்மளை மறந்து ஒரு எக்ஸ்டசின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அந்த நிலை மாதிரி நம்ம இந்த இதெல்லாம் ஒரு எப்படி புரியலான்னா, இந்து மதத்தில் போனீங்கன்னா அருள் வருதும்பாங்க சாமி. அவன் ஏன்னா அதிகமாக அதில் அப்படியே பரவச நிலைக்கு வந்தோடனே அவனை அறியாமல் ஏதோ கத்துறான், ஏதோ குதிக்கிறான், நம்ம செய்கிறான். கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் அருங்கொடை இயக்கத்தில் உள்ள பரவச நிலை. உண்மையிலேயே தூயாவி கொடுக்கும் அந்த டங்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்நிய பாஷை இல்லை. ஏனென்றால் தொடக்க கால திருச்சபையில் அது தேவைப்பட்டது. அந்த இடத்துலையும் புரிஞ்சுங்க, மீட் பண்ணுறால் என்ன அப்படி கிடைக்குங்கிறத அதுவும் வருது. என்ன பிரச்சனைக்கு வருதுன்னா, அன்றைக்கு அது தேவைப்பட்டது. அதனால் அது அன்றைக்கு பயன்படுத்தும் போது அது தவறு இல்லாமல் இருந்தது. ஒரு பாஷையில் பேசினா எல்லா பாஷையிலையும் கேட்டுச்சு. அப்போல்லாம்
ஏன்னா அன்னைக்கு மொழிபெயர்ப்பு வசதி இல்லை, அது மாதிரி அந்த படித்தவர்கள் இல்லை, இப்படிலாம் நிறையா இருக்கிறதுனால அதே மாதிரி அறுவடைய மீது வேலையாட்களே குறைவுங்கிற மாதிரி அப்போ வந்து வெறும் 12 பேர் 15 பேர் தானே அப்போ வந்து ஈடுபட்டார்கள். அப்போ ஆனால் பல ஆயிரம் பேர் இருந்தாங்க, பல பாஷையை சேர்ந்தவர்களாக பல நாட்டுக்கு சென்றார்கள். அதனால் அன்றைக்கு அந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறதுல அந்நிய பாஷை தேவைப்பட்டது. இன்று அது தேவையில்லை.